நேர்களை முக்கிய செய்தி, கல் விற்பனையை ஏன் அனுமதிக்க கூடாது என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன் வணக்கம், கூடுதல் விவரங்கள். தீபிகா, தமிழகத்தில் கல் விற்பனையை ஏன் அனுமதிக்க கூடாது என்ற மிக முக்கியமான கேள்வியை மதுரை உயர்நீதிமன்ற கிளை எழுப்பியிருக்கிறது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூலமாக வெளிநாட்டு மது வகைகளை விற்பனை செய்யும் போது உள்நாட்டிலேயே தமிழ்நாட்டின் சின்னமான பனைமரத்தில் உற்பத்தியாகக்கூடிய கல்லை ஏன் விற்பனை செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஆலங்குளம் அருகே மருதம்புத்தூர் என்ற இடத்தில் மணிகண்டன் என்ற பனை விவசாயியை பனைமரத்தில் ஏறி கல் இறக்கியதாக கூறி காவலர்கள் அவரை துப்பாக்கியால் சுட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த கேள்வியில் மிக முக்கியமான கேள்வி, புதுச்சேரியிலும் கேரளாவிலும் அந்தந்த மாநில அரசுகளால் கல் விற்பனை செய்யப்படும் போது தமிழகத்தில் மட்டும் ஏன் கல்லை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மற்றொரு மிக முக்கியமான கேள்வி, டாஸ்மாக் என்ற அரசு நிறுவனத்தின் மூலமாக வெளிநாட்டு மது வகைகளை உடலுக்கு பெருந்தீங்கு விளைவிக்கும் அந்த மதுபான வகைகளை விற்பனை செய்யும் போது கல்லினால் மருத்துவ குணங்கள் நிறைந்த கல்லை விற்பனை செய்வதில் என்ன தவறு என்ற கேள்வியை எழுப்பியதுடன் கல்லில் உள்ள மருத்துவ பலன்களை, உடலுக்கு என்னென்ன பயன்களை அளிக்கிறது என்பது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசு வழக்கறிஞருக்கும் உத்தரவிட்டிருக்கிறது. ஆலங்குளம் அருகே கல் விவசாயி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தும் அளவுக்கு அவர் என்ன தீவிரவாதியா? அவரை 3 காவலர்கள் கைது செய்ய முடியாதா? அவரை ஏன் துப்பாக்கியால் சுட்டீர்கள்? துப்பாக்கியால் சுடும் அளவுக்கு கல் விற்பனையானது எந்த அளவுக்கு சட்டவிரோதமாக சமூக அமைதிக்கு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்திவிடக்கூடும் என்ற கேள்வியையும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை எழுப்பியிருக்கிறது. இதனால் கல் விற்பனை தொடர்பாக தமிழக அரசு விரைவில் கொள்கை ரீதியான முடிவை அறிவிக்க வேண்டும். கல் குடிப்பதால் உடலுக்கு என்னென்ன மருத்துவ ரீதியான பலன்கள் ஏற்படுகிறது என்பதை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, புதுச்சேரி கேரளாவில் கல் விற்பனை செய்யப்படும் போது தமிழகத்தில் மட்டும் தடை விதிப்பதற்கு காரணம் என்ன? டாஸ்மாக் மதுபானங்களில் விற்கப்படும் அந்த மதுபானங்களில் உள்ள அம்சங்கள் என்ன? கல்லில் உள்ள அம்சங்கள் என்ன என்பது குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். கல் விற்பனைக்கு ஏன் அனுமதி தரக்கூடாது என்ற கேள்வியை இப்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழக அரசுக்கு எழுப்பி அது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது. தீபிகா.